வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா. எப்படி கூப்பிட்டாலும் கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி பருவது நம்மளோட சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் தான். இன்னைக்கு தை மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி திதி. முருகரை கும்பிடக்கூடிய 3 முக்கிய தினங்களில் சஷ்டி திதியுமே ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வார நாட்களில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் நட்சத்திரத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமும் ரொம்பவே முருகரை வழிபடக்கூடிய முக்கியமான 3 தினம். அதே இதுவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சஷ்டி திதி. இந்த திதியை நம்ம முழு மனசோட காலையில் இருந்து நம்ம விரதம் இருந்து நம்மளோட பிரச்சனையெல்லாம் முருகர்கிட்ட வேண்டி நின்று நம்ம பிரார்த்தனை செய்யும்போது நம்மளோட அனைத்து பிரச்சனையுமே தீர்ந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இருக்குது. தேய்பிறை சஷ்டி திதி, அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி திதி பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமானது. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே தேய்ந்து போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. தை மாதத்தில் வர இந்த கிருத்திகை தை மாதம் ஏன் சிறந்ததுன்னு பார்த்திங்கன்னா, தைப்பூசமையும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தான் வருது. தைப்பூசம் பார்த்திங்கன்னா முருகன் அன்னை பார்வதி கிட்ட சக்தி வேலை வாங்கிய நாளை தான் நம்ம தைப்பூசமாக கொண்டாடுறோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் வர சஷ்டி திதி, செவ்வாய்க்கிழமை, நட்சத்திரம் எல்லாமே ரொம்ப விசேஷம். இந்த தை மாதத்தில் வர தைப்பூசம் திருநாளை நம்ம முழு மனசோட நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் முருகர் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளும் போது நம்மளுக்கு எல்லா வித பிரச்சனையுமே கண்டிப்பாக தீர்ந்துடும். நம்மளுக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் போது உடனே பலன் கிடைக்கல அப்படின்னாலும் கூட என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும். உடனே நடக்கலை அப்படின்னு நம்ம மனவிருத்தி அடையாமல் நம்மளோட வேண்டுதலையும் நம்மளோட செயலையும் தொடர்ந்து செய்யும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக முருகர் நடத்தி வைப்பார். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு முருகரோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். தேய்பிறை சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா இந்த திதியில் நம்ம நம்மளோட பிரச்சனையெல்லாம் முருகர்கிட்ட வச்சுட்டு நம்ம சாமி கும்பிடும்போது முழு மனதோடு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு எதிர்கொள்கிறதுக்கான ஒரு மன வலிமையும் மன உறுதியையும் நம்மளுக்கு முருகர் கொடுப்பாரு. அதனால் நம்மளை என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டு முருகர் வழிபாட்டையும் விடாமல் நம்ம செஞ்சுட்டு வரும்போது அது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் என்ன வழிபாடு உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான வழிபாடு தான். அதுக்கு நீங்கள் தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா உப்பு, கல் உப்பு ஒரு 6, மிளகு ஒரு 6 தான் தேவை. இது ரொம்பவே மிக எளிய வழிபாடு. நீங்கள் இரவில் இதை செய்யும்போது முருகரை நினச்சி செய்யும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 6 கல்லுப்பு 6 மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. சால்ட்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா முருகர் கோயில் முன்னாடி நிறைய உப்பு மிளகுன்னு அப்படியே குவிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னா வேண்டி அந்த பிரச்சனை தீர்ந்த உடனே அந்த உப்பு பரிகாரத்தை அவங்க முருகர் கோவில் முன்னாடி நிறைவேற்றிடுவாங்க. நிறைய உப்புலாம் பார்த்திங்கன்னா கொட்டியிருக்கும். நம்மளை வீட்டிலையே இந்த மாதிரி கல் உப்பு பரிகாரம் பண்ணும்போது நம்மளோட பிரச்சனைலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா கறந்து போகும். அதுக்காக நம்ம இதை மிக எளிய வழிபாடாக மேற்கொள்ளலாம். ஒவ்வொரு உப்பு போடும்போதும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவபக்தி பாலகனே, சண்முகனே, சடாசரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஸ்வாஹா. இப்படி எடுத்து வச்சுருக்கிற 6 மிளகையும் 6 கல்லுப்பையும் இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லி நீங்கள் போட்டு முருகன் மடத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து கால்படாத இடமா இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிடலாம். இந்த வழிபாட்டு முறை தேய்பிறை சஷ்டி திதியில் நம்ம தொடர்ந்து பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட கஷ்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு பிரச்சனை எல்லாமே தீரும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. முருகரை நம்பி இந்த வழிபாட்டை நம்ம தொடர்ந்து மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனை எல்லாமே முருகர் தீர்த்து வைப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.